வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே சேனக்கிழங்கு குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு கொஞ்சமாக மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சிடக்கூடாது, கசகசா கருகி போயிடும். இப்போ 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூளோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதோட ஈரப்பதெல்லாம் போயிடும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பூண்டு பல், 2 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப மசிஞ்சு வதங்க தேவையில்லை. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இதை ஆறட்டும், எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல மிளகா, மசாலா பொடியெலாம் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இதில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது வதக்கி வச்சுருந்தேன் பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளிலாம் அது நல்லா ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சேனக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு சின்ன சைஸில் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த கிழங்குலேருந்து பாதி மட்டும் குழம்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சேனக்கிழங்கு வச்சு நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் கத்திலேயே இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஆழமாக கட் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி மேலே இருக்கிற எல்லா தோலையும் எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்க வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாலாம் சமைக்கக்கூடாது. ஒரு 3-4 டேஸ் வச்சுருந்ததாக சமைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் போகும். இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் இருக்க க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை விட பெரிய சைஸாகவும் போடலாம், கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக கட் பண்ணது 1/4 kg இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கெல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சேனக்கிழங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சும் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி செஞ்சு குழம்புல சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்தாச்சு. சேனக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி மேலே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக சேனக்கிழங்கு எண்ணெயிலேயே குக் ஆயிடுச்சு. இப்போது இதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் அப்படியே குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், பச்சை ஸ்மெல் இல்லாமல். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் வதங்கிடுச்சு. இப்போது இதில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசி அந்த மசாலா தண்ணி கொஞ்சமாக, இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கொதிச்சு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் குழம்பு. நீங்கள் இதை விட தண்ணியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே வதக்கிட்டு அரைச்சது தான். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இன்னும் 1 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன்.
அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சேனக்கிழங்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.